மகர ஜோதி தரிசன சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். வேல்முருகன் சார், இப்போ மாலை போட்டுக்கொண்டு இருமுடி கட்டி கொண்டு செல்வதை ஒரு மிகப்பெரிய பயணமாக, ஆனந்த பயணமாக, ஒரு புனித பயணமாக இருக்குது. நீங்கள் போயிருக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் எல்லா பக்தரும் போவாங்க. நான் மாதம் போவேன். எப்படின்னா எங்களுடைய குருநாதர் பரத் சுவாமிகள் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா மாதம் அவர் போவார். அவர் கூட நாங்கள் எப்பயுமே அவர் கூட போவோம். அப்போ போகும்பொழுது ஒவ்வொரு அந்த கீழ்சாந்திக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே பாட வைப்பார். அப்புறம் கீழ்சாந்தி அவங்கள்ட்ட பாடும்பொழுது அது ஒரு பெரிய நமக்கு கொடுப்புனையாக இருக்கும். ஏன்னா நம்ம சாமியை பார்க்குறதுங்கிறதே பெரிய ஒரு அதிசயம். அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த தடவை போகும்பொழுது அக்டோபர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் கூட கிட்டத்தட்ட ஆகும். அவ்வளோ நேரம் நின்று பார்த்தோம். ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த மாதம் திறக்கும்போது முதல் நாள் திறக்கும்பொழுது விபூதி அலங்காரத்தில் இருந்தார். அந்த விபூதி அலங்காரத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பரத் சுவாமியோட பார்க்குறோம். பார்த்து முடித்த உடனே திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா அலங்காரத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே நிற்க சொல்லிட்டாங்க. அங்கேயே நின்று திரும்ப அலங்காரத்தை பார்க்குறோம். அலங்காரம் முடித்து திரும்ப கோயிலை சுற்றி அந்த பூஜை சாமான்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இது பண்ணி திரும்ப உள்ளே போயிட்டு திரும்ப நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், இது எல்லாமே தேன் அபிஷேகம், இது எல்லாமே நடக்குது. இதையும் நின்று பார்க்குறோம். அது அப்போ நினச்சேன், இதெல்லாம் பிறவியிலே கிடைக்காத ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பக்தர்களும் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பாலாம் போயிட்டு வரும்போது அதை சொல்லுவார், எங்கள் அப்பா பெரிய பாதை போய் ஒரு செகண்டு தான்ப்பா பார்க்க முடிஞ்சுது, அப்படி ஐயப்பன் அப்படி திரும்பி பக்கத்தில் தள்ளி விட்டுட்டாங்க, எங்களால் பார்க்க முடியல அப்படிம்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்ப்போம். நமக்கெல்லாம் இவ்வளோ தூரம் நின்று பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது உண்மையாக நம்மளுடைய பரத் சுவாமிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மலையாள காடு மணிகண்டன் வீடு உன் இருமுடிய சுமக்குதையா தமிழ் பேசும் நாடு. மலையாள காடு மணிகண்டன் வீடு உன் இருமுடிய சுமக்குதையா தமிழ் பேசும் நாடு. பக்தியோடு போராடு 18 படியில் நீ ஏறு, வாழ வைப்பான் புகழோடு ஐயன், வாழ வைப்பான் புகழோடு. நெய் மணக்குதப்பா நெஞ்சுருகுதப்பா சரணமையப்பா உன் மகிமை மெய்யப்பா. நெய் மணக்குதப்பா நெஞ்சுருகுதப்பா சரணமையப்பா உன் மகிமை மெய்யப்பா. மலையாள காடு மணிகண்டன் வீடு உன் இருமுடிய சுமக்குதையா தமிழ் பேசும் நாடு. இசை என்னவெல்லாம் செய்யும் அப்படின்றப்ப இவருடைய பாடலால் இவரை அங்க நிக்க வச்சு 1 மணி நேரம் இறைவனை பார்க்கின்ற ஒரு வரத்தை அந்த இசை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மணிகண்டன் ஐயா, நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. வரலாறு குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, அதோடு இருமுடியில் இருக்கக்கூடிய பொருட்களையும் இணைக்க சொல்லுங்க. அதற்கு முன்னாடி அவங்க அப்பா வருத்தப்பட்டாருன்னு சொன்னாரு மாதிரி, நான்லாம் 1 நிமிஷம் தான் பார்த்தேன்னு. பாட தெரிஞ்சது வேல்முருகனுக்குங்கிறதுனால பந்தல குமாரன் அவருக்கு பல மணி நேரம் காட்சி தராரு. அது நீங்க தரிசனத்தை பார்த்து உங்க அப்பா இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் பிள்ளையை சான்றோன் என கேட்ட தாயின்னு கொண்டாடுவாங்க. இந்த ஐயப்ப வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வரலாற்று பூர்வமாக சொல்லிவிட்டேன். இதிகாசமாக வாழ்வியல் நோக்கோடு அந்த பந்தல ராஜா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போகிறார். காட்டு தீயாக செய்தி பரவுகிறது. நம்முடைய வேல்முருகன் ஐயா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய பொன்னம்பல மேடு அங்கே காட்டப்பட்டது. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு 6:40 மேல் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் தோன்றக்கூடிய அந்த காட்சியை தான் கேமரா 11:12 நமக்கு காட்டியது. இன்னும் இந்த அங்கு நடக்கக்கூடியதையும் நாம் என்றால் இப்பொழுது சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இறை வழிபாட்டில் இயற்கையோடு சாய்ந்த வழிபாடு கேரளால எப்போதுமே அவங்க தீபத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் கூட நேயர்களுக்கு சொல்வது, புதிய தலைமுறை வாயிலாக சரியாக 6:40 ஒவ்வொருவரும் அகல் விளக்கில் ஐயப்பன் படம் என்று நல்ல எண்ணத்தோடும் நல்ல எண்ணெயோடும் ஒரு தீபத்தை தயார் செய்து வைத்துக் கொண்டு ஒரு பானகத்தை நேவேத்தியம் செய்து புதிய தலைமுறையை பார்த்து தீபத்தை காட்டினால் ஜோதி சொரூபமாக நீங்களே ஐயனை காண அந்த பெருமை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பந்தல ராஜகுமாரன் ராஜசேகரன் பிள்ளையாக அவர் தத்தெடுத்த பிறகு மகாராணிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. குழந்தையை வளர்க்கின்றார். செய்திகள் காட்டு தீயாக பரவுகின்றது. அதுவும் வளர்ப்பு மகன் ராஜா வீட்டு பிள்ளை படிக்கின்றான், வளர்கின்றான், பருவமைத்தான். அதற்குள் மகாராணி கருவுற்று அவளுக்கு பிள்ளை பேறு நடந்து விட்டது. இருவரையும் இரு கண்களாக பார்த்தார்கள். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கேமரா 11:12 பொன்னம்பல மேட்டில் சரியாக 6:40 42 மணித்துளிகளில் ஜோதி சொரூபமாக தோன்றுவது. இப்பொழுது 7வது கேமரா
சன்னிதானத்தினுடைய வாயிற்பகுதியிலே நம்முடைய மேல் சாந்தி மெய்யன்பர்கள் அனைவரும் அந்த பொன்னாபரண பெட்டியினுடைய ஆபரணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரத்யேக காட்சிகள் இப்பொழுது கேமரா 3-4 வாயிலாக வடக்கு கிழக்கு பகுதியில் லட்சோப பக்தர்கள் காலையிலே இருந்து அதிர்வேட்டு பிரியனை, அரியர சுதனை, பம்பையின் பாலனை, பந்தளத்து வேந்தனை, அச்சங்கோவில் அரசனை, கொடுத்த பிள்ளை பாலகனை, குறைவில்லாத அந்த நித்திய பிரம்மச்சாரியை ஜோதி சொரூபமாக தரிசிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், நாம் அந்த தளத்தில் இருப்பதால் அந்த உணர்ச்சி வேகத்தில் நாம் அந்த இயற்கையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த குழந்தை வளரத் தொடங்கியது. எப்படி ராமனுக்கு விடிந்தால் முடிசூட்டு கூனியின் கைகேயின் மனத்தை மாற்றுகின்றால், ராமன் வருகின்றால், ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கிரும் தவம் மேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினால் அரசன் என்றார். நம்மளா இருந்தால் கடைக்கு கூட போக மாட்டான். சொன்னது ராமன் இல்ல, மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மா. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா நான் இப்பயே போறேன்னு போறான். அது மாதிரி இந்த மகாராணியும் ஒரு மந்திரியின் திட்டம் போட்டு தலைவலி என்று திட்டமிட்டார்கள். உள்ளூர் வைத்தியர்லேருந்து உலக வைத்தியர் வரைக்கும் வந்து பார்த்தார்கள். தாயின் தலைவலி தீர்க்கப்படவில்லை. உலகத் தமிழர்களுக்காக இந்த வரலாற்றை முதன்முறையாக நாம் பதிவு செய்கின்றோம். பிரத்யேகமாக மன்னனுடைய மனைவிக்கு தலைவலி என்றால் அத்தனை மருத்துவர்களும் வந்து கைவிட்ட பிறகு ஒரே ஒரு மருத்துவர் திட்டமிட்டபடி தலைவலியை தீர்ப்பதற்கு புலிப்பால் வேண்டும் என்கின்றார்கள். புலிப்பாலுக்கு எங்கே போவது என்று கேட்டபோது மணிகண்டன் சொன்னார், தாயின் தலைவலியை தீர்ப்பதற்கு நானே போகின்றேன் என்று முதலில் உலகத்தில் புலி பக்தர் யாருன்னா ஐயப்பன் தான். புலிப்பால் கொண்டு வா என்ற அன்னை வேண்டுமென்றே அனுப்பியதாகத்தான் இருக்கிறது. அந்த புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.